Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic quantum numbers. Quantum numbers. Okay. These are the four parameters to characterize an orbit or an electron. ஒரு ஆர்பிட்டாலேயோ ஒரு எலக்ட்ரானையோ நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஆர்பிட் இருக்கும் அப்படின்னு கேரக்டரைஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த 4 பேராமீட்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தட் இண்டிகேட் ஸ்மால் n, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தட் இண்டிகேட் ஸ்மால் l, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தட் இண்டிகேட்ஸ் m or small ml, then spin quantum number that indicates s or m s. Okay, so first three parameters to characterize an orbital characterize பண்ணனும்னா இந்த first three parameter யூஸ் பண்ணிக்கணும். The four parameter used to characterize an electron characterize பண்ணனும்னா இந்த four parameters. Okay, first principal quantum number. The principal quantum number that indicates small n is discovered by Bohr. This quantum number indicates distance of an electron from the nucleus. So this is a nucleus and this is the electron. The orbital அரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் இருக்கிறது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் என்னதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ த டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான்லேருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அஸ் த வேல்யூ என் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து distance of an electron or orbital from the nucleus is increased. n value வந்து 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆர்பிட் ஃப்ரம் த நியூக்ளியஸ்லேருந்து ஆர்பிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அது இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் இந்த எலக்ட்ரான்லேருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது அதிகமாகும் போது எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, n வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாட் 0 1 2 3 4. n வேல்யூ 1னா k ஷெல், n வேல்யூ 2னா l ஷெல், n வேல்யூ 3னா m ஷெல், n வேல்யூ 4னா n ஷெல், n value 5 O shell, then n value 6 P, then 7 Q shell அப்படி போயிட்டு இருக்கும். n indicates the principal quantum number starts with 1 2 3. Then subshell, the subshell that indicates n squared வந்து இல்லை n வந்து 1ங்கிறது s orbital. So s orbitalல only 1 electron, then p orbitalல 4 means வந்து இதில் வந்து 4 இருக்குது, அந்த 4ல் வந்து எஸ்ஸுக்குள்ளே 1, தென் பிக்குள்ளே வந்து 3 டீஜென்ரேட் அந்த ஆர்பிட்டால். ஸோ 1 + 3 அப்படின்னா என்ன 4, இது வந்து பி. அடுத்து எஸ்பிடி 1 இல்லை 3, தென் டிக்கு 5. ஸோ அப்போ டோட்டலாக 5 + 3 + 1 9. ஓகே, இது வந்து எஃப்க்குள்ளது. ஸோ அப்போ சப்ஷல் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆர்பிட்டால். இது எஸ் ஆர்பிட்டால், இது எஸ்ஸும் பி ஆர்பிட்டால், இது எஸ்பி டி ஆர்பிட்டால், தென் இது எஸ்பி டி எஃப் ஆர்பிட்டால். இது ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது அந்த 16. அடுத்து 2n² that indicates total number of electrons. The maximum number of electrons can occupy in the principal orbit is equal to n2n². அதாவது இந்த ஆர்பிட்டலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அதுக்குள்ளே ஃபார்முலா தான் 2n². இப்போ 2nக்கு 1 போட்டோன்னா 2 × 1², அப்போ 2. அடுத்து nக்கு 2 போட்டோன்னா 2 × 2², அப்போது வந்து 4 + 8. ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்து 8 எலக்ட்ரான், அடுத்து ஷெல்லில் வந்து 18 எலக்ட்ரான், அடுத்து 32 எலக்ட்ரான். ஸோ அப்போ n வந்து 1 இருந்தால் அதில் 2 எலக்ட்ரான், இந்த n = 2னா 8 எலக்ட்ரான், n = 3னா 18 எலக்ட்ரான், n = 4னா 32 எலக்ட்ரான். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ண முடியும் அதுக்குள்ள ஃபார்முலா தான்
2n square. Subsetனா அதுக்குள்ள ஃபார்முலா n square. வந்து principal quantum number that indicates small n. Next, angular momentum or azimuthal quantum number that indicates small l is discovered by Sommerfeld. Angular momentum or azimuthal quantum number. This quantum number indicates the shape of an orbital. ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டமில் நம்ம எதை வந்து பார்க்குறோம்னா வந்து ஷேப் ஆஃப் அன் ஆர்பிட்டால். ஸோ வந்து வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அது டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஆங்குலர் மொமெண்டம் தட் இண்டிகேட்ஸ் ஷேப் ஆஃப் அன் ஆர்பிட்டால் இன் விச் த எலக்ட்ரான் இஸ் லொக்கேட்டட். வேல்யூஸ் ஃப்ரம் இது வந்து எதுலேருந்து இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் அது என்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எண்டில் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆர் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னால் அது வந்து 0 தட் இண்டிகேட் ஸ்மால் எல். அது வந்து 0 1 2 3 அப்படி போகும். அப்போ 0வாக இருந்தால் அது என்ன ஆர்பிட்டால்னா எஸ் ஆர்பிட்டால். இதே 1ஆக இருந்தால் பி ஆர்பிட்டால், 2னா டி ஆர்பிட்டால், 3னா எஃப் ஆர்பிட்டால், 4னா ஜி ஆர்பிட்டால் இப்படி போகும். ஓகே, அப்போ அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னால் அதை இண்டிகேட் பண்ணுற லெட்டர் எல். அது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 0 1 2 3 4. 0னா எஸ் ஆர்பிட்டால், 1னா பி ஆர்பிட்டால், டி இந்த 2னா டி ஆர்பிட்டால், 3னா எஃப் ஆர்பிட்டால், 4னா ஜி ஆர்பிட்டால். எஸ்னா அதோட வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஷார்ப், பினா பிரின்சிபல், டினா டிஃப்யூஸ்ட், எஃப்னா ஃபண்டமெண்டல், ஜினா ஜென்ரலைஸ்ட். அப்போ இது வந்து இதோட இந்த SPDF ஆர்பிட்டால் இருக்குல்ல அதோட ஃபுல் ஃபார்ம். த எனர்ஜி ஆர்டர் இஸ் வந்து இது வந்து என்ன ஆகும்னா இல்லை இப்போ இது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், இது டி ஆர்பிட்டால் இப்படி போகும்போது இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது ஜி ஆர்பிட்டாலில் இதுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து எஃப் ஆர்பிட்டால். ஸோ எனர்ஜி ஆர்டர் வந்து என்ஜி இஸ் கிரேட்டர் தென் என்எஃப், என்டி தென் என்பி அண்ட் என்எஸ். ஸோ அப்போ இருக்கிறதுல வந்து இது ஜி ஆர்பிட்டால் தான் அதிகமான அளவு எனர்ஜி. Then each subshell can have 2l plus 1 degenerate orbital. அதாவது டீஜெனரேட்னாலே சேம் எனர்ஜி, அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அந்த சேம் எனர்ஜி ஆர்பிட்டல் எவ்வளவு டீஜெனரேட் ஆர்பிட்டல் அதை கண்டுபிடிக்கிறது. அதாவது சப்ஷன்னா SPDF அதில் உள்ள டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் 2l + 1. 2l + 1. அப்போ எல்லோட வேல்யூ எஸ் வந்து 0வாக இருந்தால் அது எதை இண்டிகேட் பண்ணும்? எஸ் ஆர்பிட்டால். அப்போ இதில் வந்து எல்லுக்கு பதிலாக 0 போட்டோன்னா 2 × 0 + 1. அப்போ என்ன வரும்? 1. அப்போ இல்லை ஒரு பாக்ஸ். அடுத்து எல் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து பி ஆர்பிட்டால். இப்போ இல்லை எல்லுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 2 × 1 + 1. அப்போ 2 + 1 3. அப்போ 3 பாக்ஸ் பி ஆர்பிட்டால். இதே டினா இதுக்கு வந்து எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 போடணும். அப்போ 2 × 2 4 + 1 5 ஆகும். அப்போ 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால். இனி எஃப்க்கு வந்து எல் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். அப்போ 2 × 3 + 1 அப்போ 7. அப்போ 7 டீஜெனரேட் ஆர்பிட்டால். ஸோ அப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா 2l + 1. தென் ஈச் சப்ஷெல் can have maximum number of electron is equal to 2 × 2l + 1. அப்போ இப்போ டீஜெனரேட் ஆர்பிட்டால் வந்து 1, இந்த இது வந்து 3, பி ஆர்பிட்டால்னா 3, டினா 5ன்னு கண்டுபிடிச்சோம். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அதுக்குள்ள ஃபார்முலா 2 × 2l + 1. 2 × 2l + 1. ஸோ அப்போ எஸ் ஆர்பிட்டாலுக்கு 2 × 1 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ எல் வேல்யூ வந்து 0னா அது எஸ் ஆர்பிட்டால், 0னா எஸ் ஆர்பிட்டால். இப்போ எல்லுக்கு என்ன பண்ணும்? 0. அப்போ 2 × வந்து 2 × 0 + 1. அப்போ வந்து 2 × 0 + 1. இப்போ என்ன கிடைக்கும்? 2. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 அதில் 2 எலக்ட்ரான். அடுத்து எல் = 1னா பி ஆர்பிட்டால். அப்போ 2 × 2 × 1 + 1. அப்போ 3 6. அப்போ இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும்? 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். அது மாதிரி 10ல் இந்த டியில் வந்து எல்லுக்கு பதிலாக 2 போடுவோம். அப்போ வந்து 10 எலக்ட்ரான். அடுத்து எஃப்னா எல்லுக்கு பதிலாக 3 போடுவோம். அப்போ எத்தனை? 14 எலக்ட்ரான். ஸோ அப்போ இதில் 14. இப்போ எஃப்னா அதில் வந்து 14 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும் அதுக்குள்ள ஃபார்முலா 2 × 2l + 1. அடுத்து
இப்போ எஸ் ஆர்பிட்டால்னால் அதோட ஷேப் என்ன, ஸ்பெரிக்கல் ஷேப். ஸ்பெரிக்கல்னால் இதுதான் வந்து எஸ் ஆர்பிட்டால். அது வந்து இது எக்ஸு ஒய் இசட். அதில் வந்து எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல். அடுத்து பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால்னாலே டம்பிள் ஷேப். டி ஆர்பிட்டால் வந்து டபுள் டம்பிள். டம்பிள்னால் இந்த மாதிரி இருக்க டம்பிள். இதில் வந்து 2 இருக்கும். இது 1 இது 2 டபுள் டம்பிள் இருக்குது வந்து டி ஆர்பிட்டால் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிளாவர் லீஃப் ஷேப்னு சொல்லலாம். அடுத்து எஃப் ஆர்பிட்டால்னால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் மல்டி லோப்டு. இந்த ஒரு லோப்னா அது நிறையா இருக்கும், அதுதான் மல்டி லோப். அது வந்து எஃப் ஆர்பிட்டால். ஸோ அப்போ இதில் இது வந்து அதோட ஷேப் எப்படி அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது வந்து என்னது, மேக்னெட்டிக். அப்போ வந்து குவாண்டம் நம்பரில் 4, 1 வந்து பிரின்சிபிள், செகண்ட் வந்து அசிமுத்தல் பிரின்சிபிள் குவாண்டம் நம்பரை n இண்டிகேட் பண்ணுது, அசிமுத்தல் L. இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அது வந்து ML வந்து அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அது வந்து discovered by Landay. This quantum number indicates the possible orientation of an orbital in space. அதாவது ஓரியன்டேஷனாக இந்த டைரெக்ஷனாக அந்த ஓரியன்டேஷனை பற்றி பார்க்குறது. orientation of orbital in space. The value of m for a particular value of L varies from plus to minus. இது வந்து இதுதான் அந்த வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, ப்ளஸ் வேல்யூலேருந்து மைனஸ் இன்க்ளூடிங் 0வும் வரும். அப்போ எம் வேல்யூ வந்து ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மைனஸ், அதோட சென்டரில் 0வும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ எல்னா 0 1 2 3. எல் வேல்யூ 0னா எஸ் ஆர்பிட்டால், எல் வேல்யூ 1னா பி ஆர்பிட்டால், 2னா டி ஆர்பிட்டால், 3னா எஃப் ஆர்பிட்டால். எம் வேல்யூ வந்து எல் வேல்யூ 0னா எம்எல் வேல்யூவும் 0. இதே 1னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, 2னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0, 3னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0. இப்போ எஸ் ஆர்பிட்டால்னா ஒன்லி 0 மட்டும்தான் இருக்கும். இதே 1னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ்லேருந்து மைனஸ். ஸோ அப்போ ப்ளஸ் 1 இன்க்ளூடிங் 0னால 0 மைனஸ் 1. இதே ப்ளஸ் 2னா ப்ளஸ் 2, 2னா ப்ளஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் 2. இதே நான் வந்து ப்ளஸ் 3னா ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 0 மைனஸ், அதாவது ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மைனஸ் வரைக்கும் அது வரும், இன்க்ளூடிங் 0வும் வரும். இதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் அது வந்து எஸ் அல்லது ஸ்மால் எம்எஸ். The electron possesses an intrinsic spin or angular momentum specified by spin quantum number ms. வந்து அதாவது ஸ்பின்னாலே இது அண்டு அது வந்து மேபி ப்ளஸ் வேல்யூ டவுன்வர்ட், இந்த இது வந்து அப்வர்ட் டைரெக்ஷன், இது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போது அப்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து அது ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் ஹாஃப், இதே டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து அது மைனஸ் ஹாஃப். When the electron possesses an intrinsic spinனாலே இதுதான் நம்ம ஸ்பின் சொல்கிறோம். இந்த specified by spin quantum number, it may have the values from plus half to minus half. அப்போ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 ஹெச் கிராஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 ஹெச் கிராஸ். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 ஹெச் கிராஸ். ஏன்னா ஆர்பிட்டால்னாலே அதை இண்டிகேட் பண்ணுறது ஸ்மால் எல். ஸ்பின்னுனா அது வந்து ஸ்மால் எஸ் இதை இண்டிகேட் பண்ணும். அப்போ டோட்டலாக குவாண்டம் நம்பர் வந்து 4 குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ இந்த 4 குவாண்டம் நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.